ஹாய் ஹலோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிங்க் சாஸ் பாஸ்தா வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ 2 டொமேட்டோ 3 காஞ்ச மிளகாவை தண்ணியில் போட்டு 5 to 7 minutes நல்லா கொதிக்க வச்சு ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்தா செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா பாயில் ஆன அப்புறம் நான் பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 cups ஆஃப் பெண்ணை பாஸ்தா எடுத்திருக்கேன். அது நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் 5 to 7 minutes பாயில் ஆகிடும். ஸோ ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து ஈவனாக கட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பதம். ஸோ பாஸ்தா சாஸ் செய்ய ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆனோடனே 10 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஒரு கேப்சிகம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அண்ட் சாஸுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு ஸோ நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா வந்து அதில் போட்டு நல்லா கலந்துட்டு இட்டாலியன் சீசனிங் போட்டுடுங்க. ஸோ நான் வந்து மொசரல்லா சீஸ் அண்ட் சீஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிங்க் சாஸ் பாஸ்தா வீட்லேயே ரெடி ஆகிடும். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.